அதுதான் உண்மை. அவ்வளோதான். என்ன மாமி ஊர்லேருந்து வந்துருக்காங்களே, என்ன ஸ்பெஷலாக கவனிச்சியா? என்ன பண்ண? மழையும் காத்துலயும் என்ன ஸ்பெஷலாக கவனிக்க முடியும்? கஷ்டமா இருக்குல்ல. கையிலையும் காலையும் நான் சின்ன மருமவன், அண்ணன் பெரிய மருமவன். நேரம் சோபாவில் உட்காந்துருக்கீங்களே எப்படி மாமி? நீங்க 2 பேரும் எங்க புள்ள தான். சரி சரி, மருமகன்கள் அவ்வளோதான். மகனோட ஒரு மகன் சேர்த்துக்க வேண்டியதுதான். அப்படிதானா மாமி? ஆமா. அண்ணே இவங்க யாருன்னு இவங்க புதுசாக இருக்காங்க ஒருத்தர்? அம்மா இவங்க தான் எங்க அம்மா. இப்போ இந்த மலைக்காக ஊருக்கு வந்தாங்க, திரும்ப மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அம்மா போகாம இங்கேயே தங்கிட்டாங்க. புயல் அடிக்குதுன்னு தங்க வச்சுட்டேன். சரி, அங்க போனா புயல்ல அடிச்சுக்கிட்டு போயிட்டுனா என்ன பண்றது அப்படின்னு அம்மாவும் இங்கேயே தங்க வச்சுக்கிட்டேன். அம்மா புயல் அடிச்சுட்டு பயந்துட்டு தங்க ஆமா, வச்சிட்டீங்களா? புயல் எல்லாம் முடிஞ்சோன்னா போக சொல்லுவான்னு. புயல் அடிச்சாதாப்பா மழை வெக்காளிக்கும். புயல் அடிக்காம மழையை வெக்காளிக்காது. அதான் புயல் ஒரு சின்ன காத்தா வீசினாதான் வெக்காளிக்கும். எப்போ வருது புயல்? புயல் நாளைக்கு நாளை கழிச்சு வருதுன்னு இருக்காங்க. என்ன புயல்னு தெரியல. என்ன பொம்பளை புயலாம்ல, பெண்கள் புயல். ரொம்ப பேர் கமெண்ட்ல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எங்க ரஷ்யாக்காவை காணும் அப்படின்னு. வாங்க போய் ரஷ்யாக்காவை போய் பார்க்கலாம். மழை இன்னைக்கு தான் லேசாக விட்டுருக்கு. என்ன வேலை இல்லைண்ணா இன்னைக்கு? கேட்குறேன், வேலை இல்லை, ஃப்ரீயாக இருக்கியா என்ன? சரி சரி. தம்பி எங்கடா கிளம்பிட்டீங்க? வேட்டை கிளம்பியாச்சு. வேட்டை என்ன வேட்டை? எங்கே தூண்டியை காணோம்? தூண்டி அங்கே இருக்கு, சும்மா மீன் வச்சுக்கிற கவரு. எப்படி பிடிப்பா மீன்? அப்புறம் தூண்டி போட்டு தான் தூண்டி அங்கே வச்சிருக்கேன். அங்கே வச்சிட்டியா? டெய்லி எடுத்து போகிறதுக்கு வந்துக்கிட்டு அங்கனே வச்சிடுறது. சரி சரி. மேடம் எங்கே இருக்கீங்க? என்ன புயல்லேருந்தெல்லாம் தப்பிச்சிட்டிங்கல்ல? புயல் வெள்ளத்துலேருந்து புயல் இன்னமே தான் வரப்போகுது. இப்போ மழை தானே பெஞ்சிருக்கு. நீ புயல் மலையெல்லாம் போயிட்டா? புயல் நம்ம தான் வரும்னு இருக்காங்க. மழை தான் லேசா விட்டது மாதிரி தெரியுது. அதனால மழை பெய்யும்னா வெளியில எங்கேயுமே கிளம்பல. பெரிய மேடம் எப்போ வந்தாங்க? நல்லா இருக்கீங்களா? சரி 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 சரி. அம்மா வந்து 4 நாளா வந்து தங்கவே மாட்டாங்க. இப்போ வந்து புயல் அடிக்குது போண்டா இருன்னு சொல்லி தங்க வச்சிருக்கேன். உங்களுக்கு பாதுகாப்பாக தங்க வச்சுட்டீங்க? எனக்கு பாதுகாப்பு, அம்மாவுக்கு பாதுகாப்பு, நான். ஆமா, 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பு. எங்க அண்ணாங்க? அண்ணன் தான் வேதபுரம் போயிருக்காங்க. புயல் மழையெல்லாம் எப்படி இருக்கு? மழை என்னைக்கு விட்டுச்சு? மழை இன்னைக்கு தான் லேசா விட்டுருக்கு. ஆனா வெயிலெல்லாம் எரிக்கல. சூரியனை பார்த்து எத்தனை நாளாச்சு? சூரியனை பார்த்து 1 வாரம் ஆகுது. புயல் வேற வருங்கிறாங்கல்ல. ஆமா, நாளைக்கு 28 29 ஆரம்பிக்குது. 29 30. அந்த புயல்ல போகாம பாதுகாப்பா இருப்போன்னு வீட்டை விட்டா கிளம்புறது இல்ல. சரி சரி. அதான் தீயாளி சுட்ட முறுக்கு அதிரசம்லாம் இருக்குமா? அதெல்லாம் முடிஞ்சிட்டு நெருக்கிட்டு உட்கார வேண்டியதான். அதெல்லாம் முடிஞ்சிட்டு இனிமே வேற முறுக்கு அதிரசம் எல்லாம் செஞ்சு வச்சுக்க வேண்டியதான் புயலுக்கு. சரி சரி. என்ன சாப்பாடு? சாப்பாடு சும்மா சாப்பாடு தான். என்ன சாம்பாரா ரசமா? மாமி ஏறுங்க பாத்துக்கோ. நீங்க இருக்கிறீங்களா? உட்கார பாருச்சுப்பா. இப்போ இந்த மலைக்காக ஊருக்கு வந்தாங்க, திரும்ப மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அம்மா போகாம இங்கேயே தங்கிட்டாங்க. புயல் அடிக்குதுன்னு தங்க வச்சுட்டேன். சரி. அங்க போனா புயல்ல அடிச்சுக்கிட்டு போயிட்டுனா என்ன பண்றது அப்படின்னு அம்மாவும் இங்கேயே தங்க வச்சுக்கிட்டேன். அம்மா புயல் அடிச்சுட்டு பயந்துட்டு தங்க ஆமா, வச்சிட்டீங்களா? புயல் எல்லாம் முடிஞ்சோன்னா போக சொல்லுவான்னு. எப்போ வருது புயல்? புயல் நாளைக்கு நாளை கழிச்சு வருதுன்னு இருக்காங்க. என்ன புயல்னு தெரியல. என்ன பொம்பளை புயலாம்ல, பெண்கள் புயல். பெண்கள் புயல். அது வந்து அடிச்சுக்கிட்டு போயிருந்தா என்ன பண்றதுன்னா அம்மாவை பாதுகாப்பா வச்சிருக்கேன். நீ என்ன புயல் சொன்ன? பொம்பளை புயல். இவங்க தான் ரஷ்யாக்காவோட அம்மா. அம்மாவுக்கு வந்து அதங்குடி. இப்போ வந்து இங்க கிழுவத்தூர் வந்திருக்கிறாங்க. அண்ணே உங்களுக்கு தனியா செல்லாம் நம்பர்லாம் போட்டு பேச தெரியுமா உனக்கு? எனக்கு செல்லு இல்ல, நான் பேசுனது இல்ல, நம்பரும் இல்ல. அம்மா எப்படி பேசுவாங்க? அம்மா செல்லு வச்சிருக்காங்க. அம்மா பிச்சு உதருவாங்க. தஞ்சாவூர்ல பார்த்தோமே இல்ல போய் எல்லா நம்பரும் இருக்கு. போன் பண்ண சொல்லுங்க. இப்ப எத்தனை பொண்ணுக்கு போன் பண்ணணும்? எல்லாம் எனக்கு மட்டும் போன் பண்ணாது. எப்படி எல்லாமே நம்பர்ல வச்சிருக்கிறியாமா இல்ல பேர் எழுதி வச்சிருக்காங்க? பேர் எழுதிருக்கு. தெரியும் உனக்கு. அவங்க அடிச்சாங்கன்னா நான் திருப்பி சரி. தனியா முன்னாடி தஞ்சாவூர்ல வந்துடுறாங்களா? ஏன்
தனியாவே கிளம்பி வந்துரும். அப்பா ஊரு தஞ்சாவூர் தானே. சொந்த ஊரா? ஆமா, பாமணில இருந்து அவங்க அவங்க பாமணி அண்ணன். பிறந்தது ம். எல்லாம் அங்கேயே தஞ்சாவூர்ல இருக்கிறாங்க. பரவாயில்ல, தஞ்சாவூர்ல தங்கிட்டாங்க அவங்க. அவங்க தஞ்சாவூர்ல 2 குடும்பம் இருக்கு. சின்ன மாமாவும் பெரிய மாமாவும். நடு மாமா மட்டும்தான் பாமணில இருக்காங்க, மன்னார்குடியில. பரவாயில்லையா? அவங்க அடிக்கடி போய் பழக்கமா போயிடும், எனக்கே தெரியாது. ஆ. அம்மாவை தனியா எங்க வேணாலும் போயிட்டு வந்துடுறாங்க. இப்போ மோட்டுக்கு போய் திருவாயூர் போயிட்டு வந்திருக்கு. நேரா பஸ்ல வந்தேன்னா திருவையாறு போயிட்டேன். வீட்டுல இறக்கி விட்டாக்கா எங்க கொண்டு போறது? வளத்தூர் போனது. சரி, ஸ்டாப்பிங்ல இடையில இறங்காம போயிட்டீங்களா? இறங்காம போய் தஞ்சாவூர்ல திருவையாறுல இறங்கி தஞ்சாவூர் பஸ்ல வந்து திரும்பவும் வந்துட்டு மறுபடியும் திரும்ப ஊருக்கு வந்து இங்க வந்துட்டேன். பரவாயில்ல. நீங்க தஞ்சாவூர் போயிருந்த அன்னைக்குதான் போன் அடிச்சேன்னா இன்னும் தஞ்சாவூர்ல இருக்கிறேன்னு இருக்காங்க. அம்மா அங்கதான் இருந்துச்சு. அப்போ பேசவில்லை, நான் அங்க திருவையாறுல தான் இப்ப நீங்க தஞ்சாவூர்ல சொந்த ஊர் தஞ்சாவூர்னா இப்போ பொண்ணையும் பொண்ணை கல்யாணம் கொடுத்துருக்கீங்களா? அங்க ஆமா. சின்ன பொண்ணா நடு பொண்ணா? ஆமா. ஒரு பொண்ணு கல்யாணம் கொடுத்துருக்கீங்களா? நடுப்பண்ணு அங்க இருக்கிறாங்க. அது ஒரு பாவனாசத்துக்கிட்ட இருக்கு. பாபநாசமா? வளத்தூர். வளத்தூர். அது ஐயம்பட்டைக்கு ராசகரிக்கு நடு சென்றையில இருக்கு. இந்த ஊரெல்லாம் உங்களுக்கு பொண்ணு ஐயங்கிட்ட 1 கிலோமீட்டர்னாக்கா ராசகரி 1 கிலோமீட்டர் நடு சென்றையில இருக்கு. அதான் கும்பகோணத்து கேட்டாது, தஞ்சாவூர் கேட்டாது, நடு சென்றது. 2 பஸ்லயும் கும்பகோணத்து பஸ்லயும் போகலாம், தஞ்சாவூர் பஸ்லயும் ஐயம்பேட்டை. போகலாம். ஐயம்பேட்டை. மாமி என்ன சாப்பாடு? மருமகன் என்ன கவனிச்சு விட்டாரா? சாப்பாடு வாங்கி போட்டாரா? என்ன பண்ணாரு? கவனிச்சாங்க. சரி சரி. இப்ப இந்த மலையில என்ன கவனிக்க முடியும்? சாம்பார் தான் வச்சோம். இப்ப மீன் எதுவுமே வர்றது இல்ல இல்லக்கா. கடல்ல வந்து இப்ப யாரும் தடை மீன் பிடிக்க பண்ணியாச்சு. போறது இல்ல. போட்டெல்லாம் பார்த்தா எல்லாம் பாவமா இருக்கு. அவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. டிவில சொல்றாங்க அவங்களுக்கு வாழ்வாதாரமே வந்து மீன் தானே. அதை வச்சு அதனால நாங்க சரி, என்ன மீன் மீன் போனா அப்படியே மழை காலத்துல நண்டு கண்டு பிடிச்சி நத்தை பிடிச்சி வர வேண்டியதானே? புடிச்சுக்கிட்டு வரலாம். ஊருக்கு பயந்துகிட்டு தான் போகல. நண்டு தான் புடிச்சுக்கிட்டு வரணும். இப்ப சூப்பரா இருக்கும் நண்டு. நண்டு தின்னும் ரொம்ப நாளாகுது. ஆனந்தி சொன்னிச்சு வாக்கா நண்டு பிடிக்க போவோன்னு. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு போகல. போவோம். இப்போ 2 நாள்ல நண்டு வேட்டைக்கு போகணும். மாமி அண்ணி நல்லா நண்டு பிடிக்கிறாங்களே, நீங்க பிடிப்பீங்களா? அதுக்கு பிடிக்க தெரியாது. நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். சரி. அரிசி புடைக்க தெரியாது அதுக்கு. அரிசி புடைச்சா அன்னைக்கு சமைச்சிச்சுன்னா அப்பா சண்டை போடும் கல் இருக்குன்னு. சரி, அப்ப எப்படி இத்தனை பிள்ளைகளை வச்சு எப்படி காப்பாத்துனீங்க அப்புறம்? அரிசி தான் போடும். ஏமாமே எந்த வேலையும் தெரியலங்கிறீங்க, இப்ப இத்தனை பிள்ளைகளை வச்சு எப்படி காப்பாத்தி குடும்பத்தை நடத்துறீங்க? சரி, நான் அரிசி புடைக்க மாட்டேன், அரிசி போட்டுருவேன். சரி. நெல்லு அரைச்சிக்கிட்டு வந்தேன்னா சலிச்சு அரிசா கோவடையில எடுத்து அப்படியே கொட்டி வச்சிருந்தது. சாப்பாடுலாம் ஆக்குவீங்களா? சாப்பாடு குழம்புலாம் வச்சிருவீங்க? சாப்பாடு அங்க பிள்ளைங்கெல்லாம் பெரிய பிள்ளைய போனுச்சு, இது பெரிய பிள்ளைய போனுச்சு, இப்படி வேலை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. நீங்க வேலை சுத்தமா நான் அடுப்பு எப்படின்னு தெரியாது. இந்த பொண்ணுதான் செய்யல, பெரிய பொண்ணு. சரி, நல்லா பாடுறாங்களா அண்ணி? எப்படி அங்கேயே பாட்டு கத்தி கொடுத்தீங்களா? அங்க ஊமை பண்ணிட்டு அங்க ஊமை பண்ணிட்டாங்களா? அங்க ஒரு படம் பாக்கி விட மாட்டானே. பக்கத்துல அங்க ரெக்கார்டு போட்டாக்கா அங்க காதுல விழுவோம். போயிடுவோம். புத்தநல்லூர் செல்வி தேட்டர்ல இருந்து உங்க ஊரு அவ்வளவு தூரம்? கொஞ்ச தூரம் தான், ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். கூட இருக்கு குறுக்க போனா கிட்ட. பாலம் தான் ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்துரும். அப்படி கிடையாது, தியேட்டருக்கு நேரம் வடவண்டா இருக்கு. இப்ப மெயின் ரோட்ல வர மாட்டீங்களா? நீங்க மேற்கு போய் வர மாட்டீங்க? குறுக்க மேற்கு போய் திரும்ப மாட்டீங்க. இப்ப நேரா வடக்க போயிடுறது. நேரா வடக்க, எங்க ஊருக்கு நேரா வடக்க கரெக்டா இருக்கும். அது தோட்டத்துக்கு எந்த தூரம் இருக்கும்? அவ்வளவு தூரம் தான் இருக்கும். சரி சரி. வயல்ல இப்படி குறுக்க வேணாம். அதனால ஒரு படம் விடுறது இல்ல, பாக்குறது தான். சின்ன பிள்ளையில ஓடிடுறது. செலி தேட்டர்ல ரெக்கார்டு போட்டாச்சுன்னா வீட்டுல சொல்லிட்டு போறது இல்ல, சொன்னாக்க விட மாட்டாங்க. அதனால படம் பார்த்துட்டு வந்து திட்டு வாங்கிடுறது, அடி வாங்கிடுறது, ஓடிடுறது. கண்டிஷமா இருப்பாங்க. அதனால ஜனங்கள் எல்லாம் நம்ம வாசல் வழியா தான் போகுங்க. மேட்டனைக்கு போயிட்டு இருக்குங்கல்ல, அது முன்னாடி போனுச்சுன்னா பின்னாடியே ஓடிடுறது. உளுந்து எழுந்து பயிர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டு ஓடிடுறது. கொண்டை போட்டுட்டு காசு இல்லாம இருந்தாலும் போட்டுட்டு படம் பார்த்துட்டு காசே பயிர் உளுந்துதான். ஆமா, பயிர் உளுந்து நெல்லு தானம்மா அப்ப உள்ள காசு. இப்ப யார் வீட்லயும் இருக்குது. அம்மாவுக்கே தெரியாது. அம்மா பயிரெல்லாம் பானையில வச்சிருக்கோம். நான் என்ன செஞ்சேன், ஒரு தடவை பயிர் அள்ளிட்டோன்னா குறைஞ்சிட்டு குறைக்க முன்ன மணல ஆத்துக்கலாம் மொட்டை மொட்டை கீழே தான் போகும், மேல வரல.
யாரு இது? அதான் பஞ்சு மிட்டாய். இது மஞ்சு மிட்டாய் கவிதா பையா அது. பஞ்சு மிட்டாயா? மஞ்சு மிட்டாய் சித்தாமரை தனுஷ் தனுவுக்கு அந்த கல் எடுக்கிறதுல 2வது செலக்ட் ஆகிருக்கிறானா. கல் எடுக்குதுலையா? கல் இந்த பிள்ளைங்க விளையாடுங்கல்ல பள்ளிக்கூடத்துல. ஸ்கூல்ல பிள்ளைங்க கொண்டு போய் அடுக்கிறதுல அதுல வந்து கல் எடுக்கிறதுல பார்த்தா அப்படியே கீழே முடிச்சுக்கிட்டு இருக்கிறான். பயம். அவன் தான் யாருமே பேசவே மாட்டானே. பொண்ணு வந்து 4 செலக்ட் ஆகணுமா, 2 செலக்ட் ஆயிட்டான். 1 மதுரையில போய் பரிசு எழுதணுமா, எக்ஸாம் எழுதணுமா. எந்த ஊர் படிக்குதெல்லாம்? எல்லாம் அங்க வாகலூர்ல தான் இது பட்டுக்கோட்டையா? இல்ல பெங்களூருக்கு பக்கம் வாகலூர். போனாங்களே கோடையில மாத்திட்டாங்களா ஸ்கூலு? ஆமா ஆமா டீச்சர் அங்க குடும்பம் அங்கேதான் இருக்காங்க. சரி சரி சரி. அதனால நீ மதுரைக்கு போனா மல்லிகைப்பூ வாங்கிட்டு வா அப்படிங்கன்ன. நாங்க என்ன ஊர் சுத்த போறோம், நாங்க எக்ஸாம் எழுத போறோம். அதனால நாங்க எப்படி பார்க்க முடியும்? இல்ல மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாம் பார்த்துட்டு அப்படி வான அடுத்த வாரம் போகணுமா. அக்காவோட பொண்ணு வந்து பெங்களூர்ல தான் இருக்கிறாங்க. இப்ப அங்கதான் பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க. அதை பத்தி தான் அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. எங்க ரசி அக்காவோட பையனுங்க மறுமொழி பார்க்க முடியல வீடியோவில் கேக்குறாங்க. என்ன அதுக்கு பதில்? அதுக்கு என்ன பதில்னா, தம்பி வந்து அங்கே பட்டுக்கோட்டையில சேஜிபி ஓட்டுறான். அதனால குடும்பத்தை அங்கே கொண்டு போயிட்டாங்க. நீங்க எப்படி திருப்பூர்ல கொஞ்ச நாள் இருந்தீங்க அது மாதிரி அவங்க பட்டுக்கோட்டையில இருக்காங்க. புள்ள பெருசானா இங்க பள்ளியோடம் சேர்க்கிற மாதிரி வந்துருவாங்க. நீங்க வந்தது மாதிரி. ஏப்ப என்ன இப்ப ஆனந்தியா நினைக்கிறாங்க. இந்த அண்ணா வந்தாச்சானே எங்க போயிட்டு வர? வியாபாரம் போயிட்டு வரேன். பெட்ரோல் வாங்கிட்டு வரேன். வண்டிக்கு வண்டி ஆச்சிட்டு போகணும். என்னாச்சு? அதுக்குதான் காது சரியில்லை. காலில் ஒரு முட்டு மேரிக்கா கிளம்பி முன்ன மாதிரி வந்துட்டா? அதான் முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணது, மறுபடியும் அதே இடத்துல முட்டு வந்துட்டு அதான் ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போறதுக்காக பெட்ரோல்ல வண்டியில போய் பெட்ரோல் வாங்கிட்டு வரேன். மழையெல்லாம் எப்படி நின்றுட்டுல? மழையெல்லாம் எங்க நிக்குது? இன்னும் தான் மேகமூட்டமா இருக்கு. இன்னும் தான் மழை இருக்கு. இன்னும் நாளைக்கு இருக்கு ஆட்டம். புயல் அடிச்சாதாப்பா மழை வெக்காளிக்கும். புயல் அடிக்காம மழையை வெக்காளிக்காது. அதான் புயல் ஒரு சின்ன காத்தா வீசினாதான் வெக்காளிக்கும். சூரியன் பார்த்து ஒரு வாரம் ஆச்சு இல்ல? எல்லாம் ஊட்டியில இருக்கிற மாதிரி இருக்கு. சூரியனை பார்த்து ஒரு வாரம் ஆச்சு. சூரியனை பார்த்து 6-7 நாள் ஆகுது. ஏனே இப்ப இதே மாதிரி கிளைமேட் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு வருஷத்துல கலர் மாறிடும். எல்லாம் வெள்ளைக்காரவங்க மாதிரி நாம் கலர் ஆயிரும். அப்படியே கலர் மாறுறது இருக்கிறது ஆனந்த் தான் கலர் மாறி இருக்கு. கொஞ்சம் வலிச்சுன்னு தெரியுது. ஒரு வாரமா வெயில காணல. ஆனா நீங்க இருக்கிற கலர்ல தான் இருப்பீங்க. அம்மா என்ன சொல்ல வந்தாங்க மறந்துட்டாங்க. என்னமா சொல்ல வந்த? ஆமே நீங்க எதுல உங்களுக்கு என்ன நல்லா சமைப்பீங்க? சைவம் சமைப்பீங்களா அசைவம் சமைப்பீங்களா இல்ல சாம்பார் ரசம் தான் அதிகமா சாப்பிடுவேன். சரி நீங்க சாப்பிடுறதுல நீங்க நல்லா என்ன சமைப்பீங்க? என்ன ஆக்குவீங்க? நான் சாம்பார் வைப்பேன், ரசம் வைப்பேன், எல்லாமே எல்லா குழம்புமே சமைப்பேன். மீன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாமே சமைப்பேன். சரி நீங்க ஒரு எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு நீங்க வீடியோ சமைச்சு காட்டுறீங்க. நீங்களும் உங்க பொண்ணும் சேர்ந்து ஒரு குழம்பு ஒரு ஏதோ ஒன்று வச்சு காட்டுறீங்க. சரி சரி. என்னமா சொல்ல வந்தியா? என்னம்மா இந்த வீடு கட்டவுள்ளே இன்னொன்று வீடா கொட்டா வச்சு இந்த இவங்க தான் இருந்தாங்க. அதை விளக்கு வாங்கியாந்து மண்ணெண்ணை ஊற்றி திரி போட்டு கொளுத்தி வச்சுட்டு போமானுச்சு. அதே மாதிரி வச்சுட்டு தான் போனோம் இந்த வீட்டுல. இது மனை போடுறப்போ மனை போடாதப்போ போடாதப்போ கல்யாணம் பண்ண வீடு தானே. அம்மா வருஷம் கொண்டு வரும்போது அதுக்கு தான் கொண்டாந்து வச்சுட்டு தெம்பரையில போய் பானை வாங்கியாந்து எனக்கு எல்லாம் வச்சு பொங்க வச்சு வச்சுட்டு போமா அவங்க கையாலன்னு சொன்னாங்க. எல்லாமே நம்பிக்கை. ஒரு கைராசி இருக்குல்ல, ஒருத்தருக்கு கைராசி. அந்த மாதிரி ஊர்லயே கைராசி இல்ல, நான் தான் செய்வேன் எல்லாமே. அதே மாதிரி அவங்க குடும்பத்துல எல்லாருக்குமே இது கையால தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு. தாலி எடுத்து கொடுக்கறது, தாலி கட்டுறது எல்லாருக்குமே அம்மா வச்சுதான் எல்லாமே செய்வாங்க. திருமங்கலியுமே எடுத்து முடியுறது எல்லாருக்குமே அதுதான் செய்யும். ஒருத்தருக்கு ஒரு கைராசி. சரி மாமி. மாமி நான் சின்ன மருமவன், அண்ணன் பெரிய மருமவன். நேரம் சோபால உட்காந்துருக்கீங்களா? எப்படி மாமி? 2 பேரும் எங்க புள்ளதான். சரி சரி. மருமகன்கள் அவ்வளவுதான். மகனோட ஒரு மகன் சேர்த்துக்க வேண்டியதுதான். அப்படிதானா மாமி? ஆமா அதுதான் உண்மை. அவ்வளவுதான்.
என்ன மாமி ஊர்ல இருந்து வந்துருக்காங்களே, என்ன ஸ்பெஷலா கவனிச்சியா? என்ன பண்ண? எங்க இந்த மழையும் காத்துலயும் என்ன பிரச்சனை கவனிக்க முடியும்? ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, கையிலயும் காசு இல்ல, வேலைக்கும் போறது இல்ல, அப்புறம் எங்க கவனிக்கிறது? அதனால மழையும் இருக்கிறத விடல. வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது. ஏதோ ரசம், கஞ்சி தண்ணி சோறு, மாமிக்கு சாம்பார் தான் அதிகம் பிடிக்குமாம்ல? ரசம் சாம்பார் இதான் வச்சு சாப்பிடுறது. சரி, கறி ஐட்டங்கள் இல்ல. ஆமா 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 ஆமா. இப்ப இதுக்கு அதிகம் கடையும் திறக்கல எங்க பார்த்தாலும். நம்ம ஊர் கடையே ஒரு வாரமா பிடி கிடக்க. முட்டை வாங்கி அனுப்பிட்டோம்னா 3 நாளா கடை பிடி கிடக்க கிடைக்கும். கடையெல்லாம் திறக்க மாட்டாங்களா தான்? புயல் அடிக்குதுன்னு அன்னைக்கு வந்து அப்போ வந்து நைட்டு வந்து பார்த்துட்டு போனா கடை திறக்கல, காலையில வந்தா கடை திறக்கல. புயல் அடிக்குதுன்னு இழுத்து சாத்தியாச்சு கடையை தூக்கிட்டு போயிட்டுனா என்ன செய்யறதுன்னு. அதான் ரோட்டு ஓரமா இருக்கு, ஆறு பக்கம், தூக்கிட்டு போயிட்டுனா என்ன செய்ய முடியும்? அண்ணே ஆ கேட்டிருந்தாங்க, என்ன வந்து ரசிகாவெல்லாம் இப்ப பாத்தீங்களா, புயல்ல எதுவும் தூக்கிட்டு போயிட்டாங்க இருக்கான்னு கேட்டாங்க. அதான் பாக்கத்து வந்திருக்கோம். நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கோம், மழை தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கு, பாதுகாப்பாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, நாங்க பாக்குறோம் உங்களை. அண்ணா ஆ, 2 நாளைக்கு ஒரு வாரமா நமக்கு தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கு, புயல் வெளியில வர மாட்டேங்குது. பெண்கள் புயல் வரும்னு சொன்னாங்க. அது புயல்னா ஒரு வாரம் மழை தான் பெஞ்சிருக்கு, தொடர் மழையா. இன்னும் சூரியனே கண்ணில் பார்க்க முடியல. இப்பயும் அது வங்கக்கடல்ல அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்போ வெளிக்கிழமும்னு தெரியல. அதே மாதிரிக்கே நீங்களும் இங்கே தண்ணி தட்டுப்பாடு, கரண்ட்டு லோ வோல்டேஜாக இருக்குது, தண்ணி தட்டுப்பாடு ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. மளிகை பொருள்லாம் இன்னைக்கு தான் கொஞ்சம் வெக்காலமாக தெரியுது. இனிமேல் போய் வாங்காந்து வச்சுக்கிட்டு ஒரு 2-3 நாளைக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அதே மாதிரிக்கே நீங்களும் பால், தண்ணி, மளிகை பொருள் இதெல்லாம் காய்கறியெல்லாம் வாங்காந்து வச்சுக்கிட்டு நீங்களும் பாதுகாப்பாக இருக்கணும்னு எங்களின் சார்பாகவும் சேலம் சார்பாகவும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நாளை மறுநாள் இது 30ஆம் தேதி 31ஆம் தேதி வரையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் நீங்களும் பார்த்து எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும். அதான் இதுக்காக தான் நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே டேங்க்ல எல்லாம் தண்ணி ஃபுல் பண்ணி வச்சுட்டு ட்ரம்ல குடத்துல எல்லாத்துலயுமே தண்ணி பிடிச்சி வச்சுட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு லோ வோல்டேஜ் வச்சுங்களா, கரண்டே இல்ல, சுத்தமா தண்ணியும் இல்ல, மோட்டர் போட்டு விட்டாங்க, எடுக்கவே இல்ல. பிடிச்சது இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். தண்ணி ஒரு கதை வந்து போச்சு. நேத்து மதியம் தண்ணி ஏற்றி விட்டோமா, நேத்து ஃபுல்லா யூஸ் பண்ணா நைட் தண்ணி தீர்த்து போச்சு. பாத்ரூம் போனவங்களாம் என்னாச்சுன்னா தண்ணி திறந்து பார்த்துட்டு தண்ணியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி ஆஃப் பண்ணணும்ல, தண்ணியில இருந்து எல்லாம் திறந்து வச்சுட்டு வந்தாச்சு. எல்லா பக்கமும் வீட்டுக்குள்ளேயும் சிங்கிளையும் எல்லாம் திறந்து வச்சுட்டு வந்தாச்சு. நேற்று லோ வோல்டேஜா போச்சு. ஒரு 10 மணி வரலையும் போட்டு பார்த்தோம், ஆன் ஆகவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணாரு, அப்பா நைட்டு 2 மணிக்கு இதை போட்டு 12 மணில இருந்து என்னாச்சுன்னா 12 மணில இருந்து மோட்டர் போடி இருக்குண்ணா, எல்லா பைப்பும் திறந்துருக்க. அதான் பாரு, எல்லா பைப்பும் திறந்துருக்கு, 4-5 பைப்பு திறந்துருக்கு. அது தண்ணி போய் அதையும் மீறி தண்ணி ஏற்றி ஃபுல்லாகிட்டுட்டாங்களே. நான் என்னாச்சுன்னா சத்தம் கடிச்சா நான் போய் ஒரு 4 மணி இருக்கும் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆஃப் பண்ணிட்டு வந்து ஒரு காலைல அப்போ போய் 6 மணிக்கு பார்த்துருக்காரு, டேங்கில் தண்ணி இல்லை. அதான் ஓடிட்டேன். எனக்கு இந்த மாதிரி தெரியாது, இல்லைன்னா போய் நான் ஆஃப் பண்ணிருப்பேன். போறவங்க டக்குன்னு என்ன பண்ணுன்னா தண்ணி இருந்தா திறந்துட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க, இல்லாதனால 3 விட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடுறாங்க. அது ஒரு இதான் வந்து போச்சு. மழையில நனைஞ்சிட்டு கேன்ல குடத்துல எல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சது இன்னைக்கு இப்ப 2 நாளா இப்ப கரெக்டா தண்ணி இல்லாததுக்கு அது ரொம்ப சௌரியமா போச்சு. அந்த மாதிரி வந்து கரண்ட் வந்து அரை கரண்டா இருந்துச்சுன்னா மோட்டர் எதுவுமே போட முடியாது. எப்போ உங்களுக்கு கரண்ட் ஃபுல் ஆகுதோ அப்போ போட்டு பிடிச்சி தண்ணி வந்து நீங்க டேங்க்ல தான் இருக்குன்னா அசால்ட்டா இருக்காதீங்க. உங்களுக்கு வந்து இந்த கேனு குடம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா பிடிச்சி எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுங்க. நம்மளுக்கு தண்ணி தான் தேவை. ஆமா ஆமா, மெயினா தண்ணி தான் தேவை. உங்களுக்கு தெரிஞ்சு எப்போ புயல் வந்துச்சு, பெரும் புயல்? அது ஒரு 30 வருஷத்துக்கு மேல இருக்கும். 30 வருஷம் இருக்கும். இப்போ 5 வருஷம் முடியாது, அது தெரியுமா உங்களுக்கு? கஜா புயல் வந்துச்சு தெரியுமா? அதான் 5 வருஷம். அதுல எதுவும் பாதிப்பா மாமி? எதுவும் ஒண்ணும் இல்ல. எங்க ஊர்ல பாதிப்பு தண்ணி வந்து அப்படியே தரமட்டமா ஊடு, எங்க சோறு எல்லாருமே குப்பரை வந்துட்டு. சரி மாமி, இப்ப புயல் கட்டிக்கிட்டு தான் மணாலட்சுமா கொண்டு போவோம். எல்லாம் பாதுகாப்பா இருங்க. நாளைக்கு ஒரு பெரிய சமையல் இருக்கு, நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு ஒரு பெரிய சமையல் இருக்கு. தொடர் மழையினால வரவெல்லாம் இல்லை, கேஸில் சமைக்கலாம்னு இருக்கிறோம். அதில் பெரியண்டாலாம் வச்சு சமைக்க முடியாது, என்ன பண்ணுறதுன்னு யோசனையில் இருக்கிறோம். நாளை சந்திப்போம். ஆனால் ஒன்று அண்டாவில் பெரிய அண்டாவில் போட்டு 120 பேருக்கு சமைக்கிறதுனா கஷ்டம். அதை இப்போ என்ன பண்ணுறதுன்னா பெரிய வரம் மட்டும் ஒன்று தட்டி விட்டு சாப்பாட்டுக்கு மட்டும் வர போட்டு பாக்கி எல்லாம் கேஸில் போட்ட வேண்டியதான். ரசி அக்கா வந்து ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க போய் பார்க்கலையா அப்படின்னு. இப்போ வந்து பார்த்துட்டா அவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனந்தி வந்து எப்பொழுதும் என்னோட பிறக்காத தங்கச்சி தான். எப்பொழுதுமே நாங்கள் அக்கா தங்கச்சி தான்.
இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஆனந்த் சொன்னது மாதிரி செய்யுங்க.